மாண்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோயில் திறப்புவிழா செல்லும் பயணத்தின் துவக்கமாக திருச்சி ஸ்ரீரங்கம் விரைந்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அவரோட ஆன்மீக பயணத்தை தொடங்கியுள்ளார். இப்போது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கோபுரத்தின் வாயிலாக நுழைந்து ஆண்டாள் யானையிடம் ஆசீர்வாதம் பெறுகிறார். அதை நம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் மிக பழமை வாய்ந்த ஒரு திருத்தலமாகும். அங்கே ஆண்டாள் யானையின் ஆசீர்வாதம் பெற்று அது நம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஸோ இப்போது ஆண்டாள் யானைக்கு தடை கொடுக்கிறார். ஸோ அது மட்டும் கிடையாது. ஸோ ஆண்டாள் யானை மவுத் ஆர்கன் வாசிக்க உள்ளது. அதை பார்க்க முடியுது நம்மளால். ஸோ பாருங்கள், மவுத் ஆர்கன் வாசிக்கிறதை திரு நரேந்திர மோடி அவர்கள் ரசிக்கிறார். ஸோ இப்போது ஆண்டாள் யானைக்கு தடை கொடுத்து திருக்கோயில் உள்ளே நுழைகிறார். ஸோ இங்கு முதலில் உற்சவமூர்த்தியான திரு நம்மாழ்வார் அவர்களை வணங்கி அவரிடம் ஆசீர்வாதம் பெறுகிறார். ஸோ இங்கு நம்மாழ்வார் பற்றி அவருக்கு நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு விவரிக்கப்படுகின்றது. நம்மாழ்வாரை வணங்கி பாரத பிரதமர் அவர்களுக்கு துளசி தீர்த்தம் வழங்கப்படுகின்றது. இறைவனின் திருமுடியின் ஆசீர்வாதத்தை நமது பாரத பிரதமர் அவர்கள் பெறுகிறார். பின்பு அவர் கருடத்தாழ்வாரை தரிசனம் செய்து திருவரங்க பெருமானையும் தரிசனம் செய்ய உள்ளார். திருவரங்க பெருமானை தரிசனம் செய்து பின்பு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சில பாடல்கள் பாடப்படுகின்றது. ஸோ அதில் முதல் பாடல் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாக அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் பாடப்பட்டது. அது மட்டும் கிடையாது. ஸோ அடுத்தது கம்ப ராமாயண பாராயணமும் பாடப்பட்டது. அதை அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்தார். ஸோ இந்த திருவரங்கம் என்றது பார்த்தீங்கன்னா மிக பழமையான கோயில். ஸோ 155 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக இயங்கும் ஃபங்க்ஷன் ஆகிற லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெம்பிள்னு சொல்லுவாங்க, இந்து டெம்பிள். ஸோ உலகிலேயே இதுதான் மிகப்பெரிய டெம்பிள். ஸோ இதில் அனைத்து இதையும் முடித்து கொண்டு குருமார்கள் அளிக்கும் இந்த கும்ப மரியாதையும் பார்த்தோன்னா நமது பாரத பிரதமர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஸோ நமது பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் உள்ள முதல் கோயிலுக்கு வந்துள்ளது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அவரோட ஆன்மீக பயணத்தை முதலில் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்துள்ளார். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிரவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.